என்ன சொல்றது? என்னடா டே உன்னெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சா என்ன? என்னடா தமிழ்ல வந்து டிஷர்ட்ல இருக்க வீட்ல வந்து ஷர்ட்ல இருக்கன்னு சொல்லி நீ கேட்ப. கேட்கல, கேட்காட்டினாலும் நான் சொல்லுவேன். இருந்தாலும் நீ கேட்கிற. முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பாரு. என்ன ஒருத்தன் தனியா பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த பைத்தியத்துல ஒருத்தனா இருப்பானோ? ஏதாவது கேக்குதா? எதுவுமே கேட்காது. கேட்காததுக்கு காரணம் நான் ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, இவன் தான். கேக்குறியாடா? கேக்குது என்ன ஒண்ணுப்பா? கேக்குறான். ஸோ நிறைய ஃபுட்டேஜ் வீடியோஸ் எல்லாம் பாதி இது கேட்குது, பாதி இது கேட்க மாட்டேங்குது, பாதி இறையுது. ஸோ அதனால வந்து ஸ்டார்டிங் மட்டும் திருப்பி வந்து ரீரெக்கார்ட் பண்ண வந்திருக்கேன். ரீரெக்கார்ட் பண்ண வச்சிருக்கேன். சரி ரைட்டு, நடந்து போச்சு, நடக்காத நம்ம கீட்டா போச்சு. இன்ட்ரோ மட்டும் சொக்கா போட்டு பண்ணிருப்பேன். ஸோ அதை இந்த இடத்துல வந்து சொல்றேன். ஸோ இந்த வீடியோட கான்செப்ட் என்னன்னா, பிரெயின் ராட் ஆகக்கூடிய ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி என் ஃபீல்ட்ல ஃபுல்லா அதான் வந்து இருக்கு. பிரெயின் ராட்னா ஒன்றும் இல்லை, சம்பந்தமே இருக்காது, சம்பந்தமே இல்லாத ஒரு சில வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வரும். அதுல என்ன சொல்ல வரான்றது தெரியாது, என்ன பண்றான்றதும் தெரியாது. அந்த மாதிரி வந்து கொஸ்டினபிளான ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான ரீல்ஸ், அந்த மாதிரியான டைப் ஆஃப் கண்டென்ட் தான் பிரெயின் ராட்னு சொல்லுவாங்க. இதை விட சிம்பிளா எவனும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து போனா எனக்கு தெரியலடா. ஸோ அதான் இந்த வீடியோ வந்து ஃபுல் வந்து பார்த்து நம்ம இன்டர்நெட் டேட்டாவை வந்து வேஸ்ட் செய்ய போகிறோம். ஆல்ரெடி நீ வந்து தேவையில்லாதெல்லாம் பார்த்து டேட்டா வந்து வேஸ்ட் செய்வேன். அதே மாதிரி வந்து என் வீடியோ பார்த்து நீ வந்து வேஸ்ட் செய்ய போற. ஒன்னா பார்க்கலாமா? ஒன்னா பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து இந்த சட்டையோட வீடியோ பார்ட் வந்து முடியுது. அடுத்து வந்து அப்படியே டிஷர்ட் வந்துடும். அப்படியே நான் கை வைக்கிறேன், அப்படியே அதை வந்துடும். ஓகேவா? ஆனா இந்த ஃபுல் வீடியோ நீ பார்த்துட்ட, நீ வீரண்டா. இதுக்கப்புறம் எப்படிப்பட்ட கிரிஞ்சு கண்டென்ட்டா இருந்தாலும் நீ பாப்படா. ஓகே, அதான் ஆளு போல இருக்கு. கால் பண்றான், காலை எடுக்கல. கண்ணாடி மாட்டிட்டு போறான். போட்டோ எடுக்க சொல்றாங்க. வேணாம், என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? என்ன கண்ணாடி மாட்டினா அடையாளம் தெரியாதாடா? என்ன முட்டை நினைச்சீங்களா? ஆனா இந்த மாதிரிலாம் கண்டென்ட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் பிரெயின் வந்து பெருசா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரிலாம் கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்ண முடியுமா? நக்கல்யா அவனுக்கு. வாவ், சூப்பர் பிளான். நான் கூட தோசை கல்லுல எங்க வீட்லயும் கல்லு இதே மாதிரி கருப்பா இருக்கு. தோசை வந்துச்சுன்னா ரொம்ப கருகி போய் வருது. ஸோ அதுக்காக ஏதோ ஒன்று பண்ண போறாங்க போல இருக்கு. நம்மளும் அதை வீட்டுல வச்சு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா புண்படுத்துறியே ப்ரோ, புண்படுத்திக்கிட்டே இருக்கே. மரியாதையா இருந்து அந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் பட்ட துன்பத்தை நீயும் படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாப்போமா? ஓகே, அவர் சாப்பிட்டு இருக்காப்ல. ஓகே, தட்டை எடுத்துடுறாங்க. ஓ, நடிக்கிறாரா? தட்டை கூட எடுத்த கூட தெரியாம சாப்பிட்டு இருக்காரா? Oh my god. எங்கடா இங்க இருந்து தட்டை காணோம். ஆனா ஒரு அது சைடு ஓரக்கனால பார்த்தா தெரியுமா? எடுத்துட்டால. இப்ப திரும்பணுமா இல்ல அப்புறமேட்டு திரும்பணுமா? எனக்கு அதை விட அவர் ரியாக்ஷன் பண்ணாரு பாத்தீங்களா? ப்ரோ, உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது ப்ரோ தமிழ் சினிமாவில். ஃபாரின் காரண்ட் இருந்தாண்டா நம்ம காப்பி அடிப்போம். நம்மளே பார்த்து ஃபாரின் காரன் காப்பி அடிக்கிறான்டா. சேம் பப்பி சேம். சோ நெக்ஸ்ட் பேஷண்ட் ப்ளீஸ். அங்கிள் ஆன் வைப்ரேஷன் மூடு. அங்கிள் வந்து செல்போனை வைப்ரேட் மூடுக்குள்ள போட்டுட்டு ஜட்டிக்குள்ள போட்டிருக்காப்புல. அது எவனோ கால் பண்ணிருக்கான், வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இப்படி வந்து துள்ளிக்கு இருக்காப்புல. எங்க இவரோட ஐடிக்குள்ள போய் பார்ப்போம்.
எங்க எல்லாம் ரோட்ல இருந்து தாங்க பண்றாரு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. பரவாயில்ல, இவருக்குன்னு சொல்லி ஒரு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வர இருக்காங்க. ஒரு கண்ணு தெரியாத மாதிரி இருக்காப்ல, நடிக்கிறாப்ல. கண்ணு தெரிஞ்சிச்சு உடனே ப்ரோ லைக் ஆல்ஃபா மீ. ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க 2019 இந்த மாதிரி வந்து டிக்டாக்ஸ் எல்லாம். அந்த காலம் அது 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 டிக்டாக்கோட காலம். எந்த காலமானாலும் சரி அது டிக்டாக்கோட காலமா தான் இருக்கும். ஹாப்பி பர்த்டே. எனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லடா, எனக்கு இன்னைக்கு இல்ல. Happy birthday to you. 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 Happy birthday. ஸோ யாருக்காவது நீங்க வந்து பர்த்டே வந்து விஷ் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கூட பர்த்டே வந்து விஷ் பண்ணலாம். ஸோ யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் இதை நீ ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே? என்னடா பொசுக்கு என்னைய சொல்ற? விளையாடும் பொழுது ஸ்டெம்புக்கு பின்னாடி கீப்பரா நிக்கக்கூடிய தோனி வசலையும் இதே மாதிரி ஒட்டுமொத்த பிளேயர்ஸ் பின்னாடி வந்து உட்கார்ந்து வாட்ச் பண்ணுவாரா? எப்படி ஒரு சிங்கம் வந்து என்ன பண்ணுவோம், அந்த காட்டுலயே ராஜாவா இருக்கக்கூடிய சிங்கம் வந்து இப்படி எல்லாத்தையும் அப்படியே பார்த்து அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பயங்கரமா கர்ஜிக்கும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரிதான் தல தோனி சிங்கம் வந்து அப்படி எல்லாரும் அப்சர்வ் பண்ணிட்டு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நான் கூட தோனி கண்ணி தான்டா, எனக்கே காண்டாகுதுடா. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. சம்பந்தமே இல்லாம பாடக்கூட செய்வேன் அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசிக்கிறீங்களா? சம்பந்தமே இல்லாம கேட்கறியடா கேள்வி. இதெல்லாம் என்ன கேள்வி? எவன்டா எழுதி கொடுத்தது? வேற யாரு? நான் தான். பாவண்டா, அவரோட பேரை வந்து ரிப்பேர் பண்ணாதீங்கடா, எங்களுக்கே காண்டாகுதுடா. இதெல்லாம் என்ன கேள்வின்னு சொல்லி கேட்கறேன்னு தெரியல. அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ எடிட்டர். அங்கிளோட போஸ்டே மொரட்டு போஸா தான் இருக்கு. அடுத்து நானும் இதே மாதிரி தான் எடிட் பண்ணுவேன், இதே போஸ்ட்ல ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம். கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா. 5 sad breakup post. Your loss. Only level up. Broken angel. Broken angel. Stranger once again. Broken soul. பாத்தீங்களா, அக்காவோட பிரேக்கப் போசஸ் இதுதான். பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி அக்காவோட போஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து டிபி வச்சுக்கோங்க. சரி, ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போமா.